ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுக்காகவே ரொம்ப சிக்கன் 65 மிஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக ஒரு முட்டை 65 வீடியோ கொண்டு வந்திருக்கோம். இதில் நம்ம முட்டை 65ம் சிக்கன் 65ம் ஒரே மாதிரி தான் மெத்தடில் செய்வோம். இதில் வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சிட்டு வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மஞ்சள் கருவை நம்ம வேறு ஏதாவது சமையலுக்கு இல்லை அப்படியே சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். வெள்ளையாக இருக்க பகுதியை மட்டும் இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக நல்லா இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு கரண்டியில் மேஷ் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி வந்துடும். இதில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை லைட்டாக தட்டியும் சேர்த்துக்கலாம். இல்லை பேஸ்ட் வச்சுருந்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு நான் பாதி எலுமிச்சைப்பழத்தை புழிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் கடலை மாவுக்கு நம்ம ஒரு 6 முட்டையோட வெள்ளைக்கரு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு 4 ஸ்பூன் கடலை மாவு நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். கலர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி மிளகாத்தூள், இது காஷ்மீரி மிளகாய்த்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது நல்ல கலராக இருக்கும், அதனால் இது சேர்த்துருக்கேன். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். வீட்டில் நம்ம சாப்பிடும்போது கலர் பவுடர் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இல்லை உங்களுக்கு கடையில் இருக்க மாதிரி அதே மாதிரி தெரியணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலரும். இதில் இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும். அது என்னென்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஏன்னா நம்ம எந்த நான்வெஜ் செஞ்சாலும் கவுச்சியோட வாசனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு சிட்டிகையாச்சும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சமையல் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முட்டையை உடச்சி அதை நல்லா கரண்டியில் கலந்துட்டு இதோட சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், நம்ம கையில் எடுத்தால் இப்படி இருக்கணும். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் ஏற்கனவே அடுப்பு மேலே ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சாதாரணமாக முட்டையை நம்ம பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்ருப்போம். அதோட சாப்பை வச்சு, அதாவது உருளைக்கிழங்கோட மசியல் சாப் வச்சு அதுக்குள்ளேயே முட்டையை வச்சு பொரித்து சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி 65 செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. சிக்கன் கிடைக்கலன்னா இந்த மாதிரி முட்டையை வச்சும் உடனே செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டான ஷேப் கையில் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டுறணும். இதே போல் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் கடாயில் எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகின உடனே இப்போ நம்ம 65 எந்த கலரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சிக்கன் 65னால் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ரெசிபியாகவும் இருக்கும். அது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி முட்டை 65லையும் செய்யலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி நல்ல ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி எடுக்கும்போதே நம்ம கையில் இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி கையில் வச்சு ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டுக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியமான ஸ்லோ ஃப்ளேம்லேயே பொரிச்சிடுங்க. அதே போல் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 65 போல் வேண்டாம், இதை வேறு மாதிரி செய்யலாமா
அப்படின்னு நினச்சிங்கன்னா தவாவில் கூட நீங்கள் சுட்டு எடுக்கலாம். 65 போலவே எண்ணெயிலேயே பொரிச்சு எடுக்கணுன்னா இந்த மாதிரி செய்யலாம். இல்லைனா தவாவில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லான முட்டை 65 ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65 போலவே அதே சுவையில் ரொம்பவே டேஸ்டியாக. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சிக்கன் 65ஓட மசாலா வச்சு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டையை உடச்சதில் நீங்கள் ஒரு பேக்கெட் அந்த மசாலா பவுடரை போட்டுட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம், கடலை மாவு சேர்க்காமல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கூடவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு டிப்ஸு, ரீயூஸ் ஐடியா பார்க்கலாம். எலுமிச்சைப்பழம் இந்த மாதிரி தோல் வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு பயன்படுத்திட்டு இதை அப்படியே தூக்கி போட்டுருவோம். இது தூக்கி போடாமல் அப்படியே வச்சு நம்ம பயன்படுத்தலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த எலுமிச்சைப்பழ சாறு வந்து நம்ம பிழிஞ்சிட்டு இப்போ கூட நம்ம எக் 65க்கு பயன்படுத்திட்டு இதை அப்படியே நம்ம தூக்கி போடாமல் இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு கிண்ணம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சாம்பானை கழுவுற சோப்பு, இல்லை சர்ப்பு, இல்லைன்னா துணி துவைக்கிற சோப்பு, மண், அதுக்கப்புறம் கிராமத்து சைட்லாம் பார்த்தோம்னா செங்கல், இந்த மாதிரி நிறைய விதமாக வச்சுருப்பாங்க பாத்திரம் கழுவுறதுக்கு. இதில் நீங்கள் எது பயன்படுத்தினாலும் அந்த கிண்ணத்தில் இப்போ ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்களா சின்னதாக, அந்த பாத்திரத்தில் இந்த எலுமிச்சைப்பழ தோலை அதுக்குள்ளே போட்டுருணும். எப்படியும் அந்த பாத்திரம் கழுவுற நம்ம அந்த பாத்திரத்தில் எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணியில் இது முழுகிற அளவுக்கு நம்ம போட்டு வச்சிடணும். இல்லை கொஞ்சமாக தண்ணி இருந்தாலும் போதும். அதுக்குள்ளே இது நம்ம வச்சிட்டோம்னா நம்ம பாத்திரம் தேய்க்கும் போதெல்லாம் இந்த வாசனை வந்து எலுமிச்சைப்பழ வாசனை எல்லா பாத்திரத்துலேயும் ரொம்பவே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பாத்திரம்லாம் நம்ம கழுவின பாத்திரத்தை அப்படியே எடுத்து பயன்படுத்தும் போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். நார்மலாக சோப்பு பயன்படுத்தினாலும் இல்லை மண், சாம்பல், இந்த மாதிரி எது நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் இந்த எலுமிச்சை பழத்தோட அந்த வாசனை வந்து நல்லா வரும். அதோட நல்லா ஒரு பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து அப்படியே வச்சுருங்க. அந்த நம்ம இப்போ வச்சுருக்க கிண்ணத்தில் பாத்திரம் கழுவுறதுக்கு சோப்பு ஏதாவது வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கிண்ணத்தில் வச்சுருங்க. இது வந்து கலர் மாதிரி ஒரு மாதிரியாக ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து இதை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் நம்ம பயன்படுத்தியிருந்தால் அதை போட்டுக்கலாம். ஒன்று தானே இல்லை, நீங்கள் ஒரேடியாக 2-3 பீஸ் கூட ஒன்றா போட்டு வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபியும் டிப்ஸும் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.